அனைவருக்கும் வணக்கம். இன்டெக்ரல் கால்குலஸ் ட்ரிபிள் யூனிட் அந்த யூனிட்ல இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்கலாம். A circular hole of radius B is made centrally through a sphere of radius A. Find the volume of the sphere remaining. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸ்பியர்னு இந்த கோள வடிவம், ஓகேவா? இதனோட சென்டரில் ஒரு ஹோல் போடுறாங்களாம். அந்த ஹோல் சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அதனோட ரேடியஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பீட் எடுத்துக்கோங்களேன். இது ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. இதனோட சென்டரில் ஹோல் போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அது சென்டரில் போகுது, ஓகேவா? அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் பீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பியர் சுற்றி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா 4/3 பை இன்ட்டு இந்த ரேடியஸ் கியூப்னு இருக்கும். ரிமைனிங் போர்ஷன்னா அப்போ நம்ம இதுலேருந்து ஹோல் போட்டு எடுத்துருக்கோன்னா இந்த ஹோலோட வால்யூமை கண்டுபிடிச்சி ஸ்பியரோட வால்யூம்லேருந்து நம்ம கழிச்சிட்டா ரிமைனிங்கோட வால்யூம் நமக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ ஸ்பியர் ஷேப் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லுங்கள். ஒரு 2 டைமென்ஷன் ஃபிகரை, இப்போ 2 டைமென்ஷன் இது சர்க்குலர் பிளேட்டாக எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, நமக்கு அந்த ஸ்பியர் ஷேப் நமக்கு கிடைக்குது. இப்போ நான் சர்க்கிள் வச்சுருக்கேன், ஓகேவா? இது XY பிளேன். இப்படி பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் Z பிளேன், Z ஆக்சிஸ் ஆக்சுவலாக. இப்போ நான் இது XY பிளேனில் இருக்கிற இந்த சர்க்கிளை நான் Z ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு ஸ்பியர் ஷேப் கிடைக்குதா உங்களுக்கு, ஓகேவா? அப்போது ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகரை ரிவால்வ் அபவுட் த ஆக்சிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறது, 3 டைமென்ஷன் ஃபிகர் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி வால்யூமை நம்ம டபுள் இன்டர்வலாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம 2 டைமென்ஷன் ஃபிகரை தான் ரொட்டேட் பண்ணுறோம் டு கெட் த 3 டைமென்ஷன் ஃபிகர். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல நம்ம வால்யூம் ஆஸ் அ டபுள் இன்டர்வலாக கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக வால்யூம்னா ட்ரிபிள் இன்டர்வல் கண்டுபிடிப்போம். இங்கே ரிவால்வ் அபவுட் த ஆக்சிஸை பண்ணும்போது ஒரு 2 டைமென்ஷன் ஃபிகரை 2 டைமென்ஷன் ஃபிகர் சொல்லும்போது டபுள் இன்டர்வல், அதை ரிவால்வ் அபவுட் த ஆக்சிஸ் பண்ணும்போது நமக்கு 3 டைமென்ஷன் ஃபிகர் கிடைக்குது. அப்போ இங்கே டபுள் இன்டெக்ரல் இஸ் த dx dy. இங்கே டபுள் இன்டெக்ரல் ஓவர் த ப்ரொஜெக்ஷன் ஆன் த XY பிளேன், ஓவர் த ப்ரொஜெக்ஷன் ஆன் XY பிளேன். இதை பேஸ் பண்ணி நம்ம சம் ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் முந்தின காணொலியெல்லாம் பாருங்கள். இதுதான் வால்யூம் as a டபுள் இன்டெக்ரலுக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலரான 3 ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு ஆரிஜின் சென்டர். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னால் இங்கே கீழே இருக்கிறது தான் XY பிளேன். இப்போ XY பிளேனில் இப்போ நான் இந்த ஸ்பியரை வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்பியர் எனக்கு கீழே போகலை, ஆரிஜினுக்கு மேலேயே நிற்குது. அப்போ இது சென்டர் ஆரிஜினில் இல்லைன்னு அர்த்தம். சென்டர் ஆஃப் த ஸ்பியர்னா இந்த ஸ்பியரோட சென்டரில் போகணும். அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னா நமக்கு ஸ்பியர் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது அந்த கோலம் இருக்கு இல்லையா, ஸ்பியரோட சென்டரில் தான் இந்த 3 ஆக்சிஸும் பாஸ் ஆகுது. அந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குது, ஆரிஜின் இருக்குது. இப்போ இந்த ஸ்பியர் நமக்கு எப்போ கிடைக்குது, ஒரு சர்க்கிளை ரொட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்பியர் கிடைச்சிருக்கு. இதில் ஹோலுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற ஷேப் இல்லையா, இந்த ஷேப் ஆக்சுவலாக இந்த உள்ளே இருக்கிற இந்த சர்க்கிள் ஹோலோட ஷேப்பு தான், அதனோட வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்பியரை 2ஆக வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த 2ஆக வெட்டுற அந்த மிடில் போர்ஷன் தான் நமக்கு என்ன இருக்கும்னா அந்த ஆரிஜின் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ XY பிளேனில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன்னா இங்கே இந்த மிடில் போர்ஷனில் இருந்து சர்க்கிளாக இருக்கும். அந்த சர்க்கிளை அபவுட் த சர்க்கிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த XY பிளேனில் இருக்கும்போது 2 ஆஃபாக பிரியுது, அரைக்கோளமாக இருக்கும். மேலே ஒரு அரைக்கோளம் இருக்கும், கீழே ஒரு அரைக்கோளம் இருக்கும். அப்போ நம்ம ரெக்வயர்டு வால்யூமை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது வால்யூம் ஆஃப் த ஹோல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் ஆஃப் த ஹோல், அந்த ஆரிஜின் இருக்கு இல்லையா, சென்டர், அது XY Z பிளேன் 3 மீட் ஆகிற இடத்துல, இந்த இடத்துல. இப்போ இங்கேருந்து ஸ்பியர் நம்ம எடுக்கிறோம்னா மேலே ஒரு பாதி இருக்கும், கீழே ஒரு பாதி இருக்கும், 2 ஈக்குவலாக இருக்கும். XY பிளேனில் இருக்கிற சர்க்குலர் ரொட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்பியர் கிடைக்குது. அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இந்த ஏரியா ஆன் தி XY பிளேன் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்வைஸ் டபுள் இன்டெக்ரல் இஸ் dx dyன்னு எடுத்துக்கிறோம். இங்கே ப்ரொஜெக்ஷன் ஆன் XY பிளேன். அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆன் XY பிளேன்னு சொல்லும்போது
இந்த பிளேனில் நமக்கு என்ன இருக்குன்னா சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிள் இது சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் திஸ் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் இந்த ஹோல் போட்டிருக்குள்ள இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து அந்த ஹோலோட ரேடியஸ் தான் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹோலும் நமக்கு எது வழியாக போகுதோ ஆரிஜின் அந்த சென்டர் இதில் காமிச்சோம் இல்லையா. அப்போ இந்த ஹோலோட ரேடியஸும் சரி ஸ்பியரோட ரேடியஸும் சரி இது அதனோட சென்டர் எல்லாமே இந்த ஸ்பியரோட சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகும். அந்த சென்டர் இஸ் நத்திங் பட் 0,0. ஓகே, அப்போ இந்த சர்க்கிள் ஹோலில் நம்ம இது போகும்போது இருக்கிற அந்த ப்ரொஜெக்ஷன் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சென்டர் 0,0 இருக்குது அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா x² + y² = b² நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போ 3 டைமென்ஷனல் டயக்ராமாக நம்ம வரைகிறோம் அப்படின்னா ஓகேவா. இப்போ ஆக்சுவலாக நமக்கு ஸ்பியர் இருக்குது, 3 டைமென்ஷனில் ஒரு ஸ்பியர் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம ஹோல் போட்டிருக்கோம். அதாவது இந்த ஸ்பியரோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² + y² + z² = a². இதில் இந்த சென்டர் வழியாக தான் நம்ம ஹோல் போட்டிருக்கோம். அந்த ஹோல் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் x² + y² = b². இந்த சர்க்கிள் ஷேப் தான் x² + y² = b². அப்போது இது ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்துகிறோம். ஹோலாக ஃபுல்லாக த்ரூ அவுட் த சென்டர் வழியாக போகும்போது இந்த ஹோலாக வருது. அப்போ இதனோட வால்யூம் கண்டுபிடிக்கும் போது ப்ரொஜெக்ஷன் ஆன் த XY பிளேனா ஆன் த XY பிளேனில் சர்க்கிள் இருக்குது. இந்த ரெக்வயர்டு இந்த ஹோல் என்ன பண்ணலாம் 2 டைம்ஸ் ஏரியா, அதாவது வால்யூம் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆன் த XY பிளேன் எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு twice double integral z dx dy. அப்போ இந்த z எங்கிருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பியர் ஈக்குவேஷன் தான் நம்ம z கண்டுபிடிக்கணும். ஸ்பியர் ஈக்குவேஷன் x² + y² + z² = a². அப்போ அதுலேருந்து z² = a². பாசிட்டிவ் இருக்கிற டேர்மில் ரைட்டுக்கு போச்சுன்னா -x² - y². அப்போ z = √a² - x² - y². ஓகே, இங்கே ப்ரொஜெக்ஷன் ஆன் XY பிளேன். அப்போ ஆன் த XY பிளேனில் இருக்கும்போது சர்க்கிள். அப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கிறது நம்ம என்ன சொன்னால் x² + y² = b². ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் டபுள் இன்டெக்ரல் இசட்டுக்கு பதிலாக √a² - x² - y². இங்கே வரும்போது dx dyன்னு எழுதுகிறோம். dx dy எழுதுகிறோம். இங்கே நம்ம சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிள் போர்ஷனை நம்ம என்ன பண்ணலான்னா சர்க்கிள் அதை வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வேணால் எழுதலாம். இதுலேருந்து நம்ம இங்கே லிமிட் இந்த சர்க்குலர் ரீஜன்லேருந்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்கலாம். இந்த சர்க்குலர் ரீஜன்லேருந்து கண்டுபிடிக்கிறது நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா. இப்போ இங்கே இந்த சர்க்கிள் என்னது, இது உங்களுக்கு x² + y² = b². இது எப்படி நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம்? போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறது டு சேஞ்ச் இன்டு போலார் ஃபார்ம். எக்ஸுக்கு பதிலாக r cos θ போடுவோம், yக்கு பதிலாக r sin θ போடுவோம், x² + y²க்கு பதிலாக r² போடுவோம், dx dyக்கு பதிலாக r dr dθன்னு போடுவோம். ஓகேவா. அப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும் பாருங்க. இதை மைனஸ் ஆஃப் எடுத்துனா x² + y² வருமா. ஓகே, அப்போ a² - x² - y² நம்ம எழுதும்போது a² - x² + y² எழுதலாம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம r² ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இது a² - r². dx dyக்கு பதிலாக r dr dθ. அப்போ இந்த x² + y² = b² இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பாருங்க. x² + y² = b² implies r² = b². This implies r = b. ஓகேவா. அப்போது இந்த சர்க்குலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ரேடியல் ஸ்ட்ரிப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா சென்டரில் வந்து ரேடியஸ் 0, r = 0. இங்கே வரும்போது r = b இருக்கும். ஓகே, அப்போ r வேரிஸ் ஃப்ரம் 0 to b. இன்னர் லிமிட் வந்து ஆர்க்கு எழுதுவோம், அவுட்டர் லிமிட் தீட்டாக்கு எழுதுவோம். ஃபுல் சர்க்கிள் சொல்லும் பொழுது இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், இது நெகட்டிவ் x ஆக்சிஸ், நெகட்டிவ் y ஆக்சிஸ், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் இருக்குது. அப்போ இங்கே 0 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 180, 270, 360. அப்போ ஃபுல் ரொட்டேஷன் வரும்போது 0 to 2π இருக்கும். அப்போ தீட்டா வேரிஸ் ஃப்ரம் 0 to 2π. இப்போ இந்த இன்டெக்ரலே போலார் ஃபார்முக்கு மாற்றும் போது நமக்கு என்ன மாறுது அப்படின்னா, இப்போ வால்யூம் ஈக்குவல் டு ஏற்கனவே 2 டைம்ஸ்னு இருக்கு இல்லையா,
வால்யூம் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டபுள் இன்டகிரல் இங்கே ஆருக்கான லிமிட் ஆர் ஈக்குவல் டு 0 டு ஆர் ஈக்குவல் டு பி தீட்டாக்கான லிமிட் 0 டு 2 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன எழுதலாம் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய்க்கு பதிலாக ஆர் டிஆர் டி தீட்டா அப்போ கார்ட்டீசியன் ஃபார்மை நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ இது இன்டகிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆரை பொறுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டில் இன்டகிரேட் பண்ணோம் இல்லையா இப்போ இங்கே ஒரு ஆர் டேர்ம் இருக்குது இங்கே ஒரு ஆர் டேர்ம் இருக்குது ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர் ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ட்வைஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டு 2 பை integral r equal to 0 to b a square minus r square the root of o இருக்கு இல்லையா ரூட்னா the whole power 1 by 2 அப்போ a square minus r square the whole power 1 by 2 r dr d theta இப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லித்தர போகிறேன் இப்போ integral x power n dx dxனா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் இப்போ வேரியபிள் பவர் கான்ஸ்டன்ட் இருக்குது இன்டகிரேட் பண்ணும்போது வேரியபிளோட பவரில் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1ன்னு சொல்லுவோம் ஓகேவா இதுவே நீங்கள் இன்டகிரல் ஆர் பவர் என்னன்னு இப்போ ஆர் தான் வேரியபிள் n கான்ஸ்டன்ட் டிஆர்னா ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம் அப்போ என்ன வரும் ஆர் பவர் n + 1 பை n + 1 ஓகேவா இப்போ இங்கே என்னென்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது இதனோட பவர் n இருக்குது f of x ஓட டெரிவேட்டிவ் என்னது f dash of x அது ப்ராடக்டில் இருக்கணும் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே போல் ஃபார்முலா தான் எக்ஸுக்கு பதிலாக f of x இருக்குது அப்போ எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n + 1 அப்போ f of x பவர் n இருந்து பக்கத்தில் அதனோட டெரிவேட்டிவ் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா f of x the whole power n + 1 divided by n + 1 இந்த f dash of x ப்ராடக்டில் இருக்கணும் இப்போ இதே போல் ஆருக்கு எழுதும்போது இன்டகிரல் f of r the whole power n ஃபங்க்ஷன் ஆஃப் r இருக்கணும் இப்போ இந்த உள்ள ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதனோட டெரிவேட்டிவ் f dash of r ப்ராடக்டில் இருந்து dr இருந்துச்சுன்னா இதனோட இன்டகிரேஷன் நம்ம என்னவா எழுதலாம் f of r the whole power n + 1 divided by n + 1 ஓகே இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்ன்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு இருக்கிற இன்டகிரல் எது ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்ன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் வந்து இந்த இடத்துல நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஆர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அது 0 ஆகிடும் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2r இதை நம்ம ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதால இன்ட்டு டிஆர் வரும் அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஆர்ன்றது என்னது -2r dr ஆனால் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா r இன்ட்டு டிஆர் மட்டும்தான் இருக்குது அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இங்கே 2 மிஸ் ஆகுது இல்லையா இப்போ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை -2 இந்த இடத்துல நம்ம பண்ணிக்க போகிறோம் பண்ணனா நம்ம அந்த ஃபார்மேட்டில் வந்துடும் அப்போ வால்யூம் ஈக்குவல் டு ஏற்கனவே நமக்கு என்ன இருக்காங்க 2 இருக்குது இன்டகிரல் தீட்டா வந்து 0 to π இருக்குது இன்டகிரல் r ஈக்குவல் டு 0 to b இருக்குது இதுதான் ஃபங்க்ஷன் a ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 இதனோட டெரிவேட்டிவ் நமக்கு r dr இருந்தால் பார்த்தது கூட -2 இருக்கணும் அப்போ மல்டிப்ளை பை -2 பண்ணுறேன் அப்படின்னா டிவைடட் பை -2 பண்ணுறேன் அது இல்லாமல் வெளியே d தீட்டா இருக்குது இப்போ டிவைடட் பை -2 கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துடுறேன் ஓகேவா அப்போ 2/-2 இன்டகிரல் தீட்டா ஈக்குவல் டு 0 to π இப்போ பாருங்கள் இது வந்து ஃபங்க்ஷனோட பவர் n வந்து 1/2 இதுதான் ஃபங்க்ஷன் அதனோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்குது ஓகேவா அப்போ இதனோட இன்டகிரல் நம்ம எழுதுனா ஃபங்க்ஷனோட பவரில் வந்து n + 1 அப்போ ஆஃப் + 1ன்னு வரும் எது ஃபங்க்ஷன் a ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்போது a ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப் + 1னா 3/2ன்னு எழுதலாமா 1/2 + 1 எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 1ஐயும் அரையும் கூட்டினா முக்கா வரும் அப்போ 3/2 வரும் டிவைடட் பை 3/2 இப்போ லிமிட் இது ஆருக்கான லிமிட் என்னது r ஈக்குவல் டு 0 to r ஈக்குவல் டு b நம்ம ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த இன்டகிரல் வராது ஆர் டம் போயிடும் லிமிட் எழுதியிருக்கோம் டி தீட்டா இருக்கும் இப்போ எது கான்ஸ்டன்ட் பாருங்கள் டிவிஷனில் இருக்க 3/2 கான்ஸ்டன்ட் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே எடுக்கிறேன் டினாமினேட்டில் இருக்கிறதுனால இங்கே வெளியே எடுக்கும்போது இன்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாறும் இங்கே இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும் மைனஸ் இருக்குல்ல +/- மைனஸ் அப்போ -3/2 வெளியே எடுக்கும்போது 2/3 இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது தீட்டா ஈக்குவல் டு 0 to π a ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 இப்போ ஆருக்கான லிமிட் அப்ளை பண்ணணும் நான் இன்னும் அப்ளை பண்ணல அதெல்லாம் நான் எழுதுகிறேன் இப்போ
லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஆருக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? பி போட போகிறோம். இங்கே பி போட்டிங்கன்னா பி ஸ்கொயர் வரும். இது கேன்சல் ஆகாது. ஏன்னா ஏ வேல்யூ நமக்கு தெரியாது, பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது வால்யூம் ஈக்குவல் டு -2/3 இன்டகிரல் தீட்டா ஈக்குவல் டு 0 to π. ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்பர் லிமிட் பியை அப்ளை பண்ணுறோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஆருக்கு பதிலாக இங்கே 0 போடுறோம். அப்போ இது 0 ஸ்கொயர்னா 0 விட a ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். த ஹோல் பவர் 3/2 இருக்கும். இப்போ a ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இது மொத்தம் ஏற்கனவே இருக்கிற ஒரு இன்டெக்ரலுக்குள்ளே இருக்குது, வெளியே டி தீட்டா இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பேஸுக்கே 2 பவர் இருக்கும்போது மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 2 × 3/2. 2 × 3/2னா 2 × 3/2னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ ஏவோட பவர் நமக்கு 3ன்னு வரும். இப்போ இங்கே நம்ம எழுதும்போது வால்யூம் ஈக்குவல் டு -2/3 இன்டகிரல் தீட்டா ஈக்குவல் டு 0 to π a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. இங்கே கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. இது பவர் உள்ளே கொண்டு வர முடியாது. ஒரே ஒரு பவர் இருக்கும்போது, ஒரே ஒரு பேஸ் இருக்கும்போது 2 பவர் இருக்குன்னா மல்டிபிள் பண்ணலாம். 2 கேன்சல் ஆகிட்டு 3ன்னு வந்துடும். அப்போ a³ மொத்தமாக டி தீட்டா. இப்போ அடுத்தது எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம்? தீட்டாவை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இது உள்ள எந்த டேர்மே தீட்டா இல்லை பாருங்க, இது மொத்தமாகவே கான்ஸ்டன்ட். அப்போ மொத்தமாகவே வெளியே எடுத்துடலாம். -2/3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 மைனஸ் a³ வெளியே எடுத்துட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்கிறது இன்டகிரல் தீட்டா ஈக்குவல் டு 0 to எல்லாமே 2π வரணும். நான் பைன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். எல்லா ஸ்டெப்லேயும் அதை மாற்றிக்கோங்க. 0 to 2π. ஏன்னா ஃபுல் சர்க்கிள் எடுக்கும்போது லிமிட் வந்து 0 to 2π. ஓகே, இங்கே டி தீட்டா இருக்கும். டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தீட்டா. இன்டகிரல் டி தீட்டானா இன்டகிரலும் இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு வேரியபிள் மட்டும் வரும். அப்போது -2/3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 மைனஸ் a³ இன்ட்டு டி தீட்டான்னு வரும்போது தீட்டாக்கு வந்து லிமிட் 0 to 2π. அப்போ அப்பர் மைனஸ் லோயர் போட்டோம்னா 2π - 0 வரும். அப்போ வெறுமனே 2π தான் வரும். அப்போ இன்ட்டு 2πன்னு வந்துடுமா? -2/3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 மைனஸ் a³ இன்ட்டு 2π - 0னா 2π மட்டும் எழுதுகிறோம். இது எல்லாமே ப்ராடக்டில் தானே இருக்குது. 2 × 2னா 4ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ -4π/3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 மைனஸ் a³. இது ஆக்சுவலாக வால்யூமே எதனோட வால்யூம் ஆஃப் த ஹோல். கிவன் ஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஏ. அப்போ இந்த ஸ்பியரோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x² + y² + z² = a² இப்படி இருந்துச்சுன்னா இதனோட வால்யூம் என்னன்னா 4/3 π இன்ட்டு ரேடியஸ் கியூப். ரேடியஸ் வந்து ஏன்றதால a³ எழுத போகிறோம். இது மொத்தமாக இருக்கிற ஸ்பியரோடது. இப்போ இந்த ஸ்பியராக இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்பியரோட வால்யூம் தான் 4/3 π a³. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் தான் இது வருது. இப்போ இந்த ஹோல் இருக்கு இல்லையா? ஹோல் வந்து சர்க்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் b. அப்போ இதை வச்சு தான் இந்த ஹோலோட வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இது. அப்போ ரிமைனிங் போர்ஷனோட வால்யூம் வேறுனா ஸ்பியர்லேருந்து ஹோலோட வால்யூமை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் ஸ்பியர். Sphere equal to volume of the sphere minus volume of hole. Volume of the hole. Volume of the sphere நமக்கு என்ன தெரியும்? 4/3 π a³. இப்போ 4/3 π a³ minus volume of the hole தான் இது உங்களுக்கு. -4/3 இன்ட்டுன்னு இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்குமே -4/3 காமனாக இருக்குது. இப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா -4π/3 இன்ட்டு a² மைனஸ் b² த ஹோல் பவர் 3/2. இந்த மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு ஆகும்.
இல்லைன்னா அப்படியே இருக்கு, நம்ம இங்கேயே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த வெளியே மைனஸ் இருக்குது இல்லையா, இதோட இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எழுதுகிறோம். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக சேர்த்து மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். இப்போ வால்யூம் ஆஃப் த ஹோலில் இருக்கிற மைனஸும் இங்கே போடுற மைனஸும் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே எழுதுகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 4/3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 மைனஸ் a கியூப். இந்த 4/3 இந்த ரெண்டு டேர்முக்கு தான் காமனாக இருக்குது, உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற 4/3 பை a கியூப், இது ப்ளஸ் இருக்குது, இங்கே உள்ளே கொண்டு இதோட மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ப்ளஸ் 4/3 a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4/a கியூப் பை 3. இப்போ இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதுதான் வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் ஸ்பியர். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 4/3 a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. ஓகே, இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.